ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் மலை மேலே இருக்க சிவன் கோவில் கும்பாபிஷேகத்துக்காக தான் ஹஸ்பண்ட் தீர்த்த கூட எடுத்தார். அவர் தான் எடுத்திருந்தார். ஏன்னா என்னோடய பையன் இருக்கான் இல்லையா, அவன் வச்சு மேனேஜ் பண்ண முடியாது. அவனை நீ தூக்கிட்டு கூட குடம் எடுமா, ஏன்னா நம்ம ரோட்டில் எடுக்கிற மாதிரி இருந்தால் பரவாயில்ல, நம்ம மலை மேலே ஏறணுன்றதுனால சரி நீங்களே எடுங்கன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். பார்த்திங்கன்னா ஒரு 8:30 கிட்டல கோவிலுக்கு ரீச் ஆகிட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீர்த்தம் வந்தோடனே தீர்த்தம்லாம் பிடிச்சிட்டு குடத்துல தேங்காய் மாயிலை அதுக்கப்புறம் வேப்பையிலெல்லாம் வச்சுட்டு தேங்காயெல்லாம் வச்சுட்டு மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஆச்சு நம்ம மேலே ஏறி முடிக்கிறதுக்கு. பாதி வழி வரைக்கும் தான் தார் ரோடு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மண் கல் தான். ஏதோ எப்படியோ கஷ்டப்பட்டு ஏறி முடிச்சிட்டோம். என் குட்டி தங்க என்றைக்குமே தூங்காதவன் இன்றைக்கி ஒரு 10 o'clock கிட்டலாம் தூங்க ஆரம்பிச்சிட்டான். அவனை தூக்கிட்டு மலை ஏறினது தான் பெரிய விஷயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் கிட்டே சொன்னேன், அவனை தூக்கிட்டே இருந்ததுக்கு நான் தீர்த்த குடமே எடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக கொண்டு போய் தீர்த்தத்தை இறக்கிட்டு அன்னைக்கே வீட்டுக்கு வந்தாச்சு. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு இன்றைக்கி ஒரு 9 o'clock கிட்டேயே கிளம்பிட்டோம் வீட்டில் இருந்து. ஏன்னா தீர்த்தம் 9:30க்கு தெளிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதனால் முன்னாடியே கிளம்பிட்டு மேலே ஏறணும் இல்லையா, அதனால் மேலே போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு 9:45 10 o'clock அப்போல்லாம் தீர்த்தம் தெளிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நல்லபடியாக சாமியை கும்பிட்டுட்டு வீட்டுக்கும் வந்துட்டோம். இந்த மாதிரி மலை மேலே இருக்க கோவிலுக்குலாம் நீங்கள் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான கோவில். நாங்கள் மேரேஜ் ஆனப்போ இந்த கோவிலுக்கு போயிருந்தப்போ ரொம்ப பழசாக தான் இருந்துச்சு, எந்த ஸ்பெசிலிட்டிஸுமே இல்லை. இப்போ இந்தளவுக்கு எடுத்து வேலை செஞ்சு இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.